பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரை காணுமட்டு விடாதீர்கள். ஆதார வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 8-9 வசனங்கள். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளே, பள்ளிகளில் மாணவர் நல்ல மார்க் எடுத்து பாராட்டும்படியாக ரிசல்ட் இருந்தால் பொதுவாக அந்த பிரின்சிபல்கள் எல்லாம் சொல்லுவது, பிள்ளைகள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்பார்கள். ரிசல்ட்டு சொல்லும்படியாக இல்லை என்றால் ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் சரியாக செய்யவில்லை, அசால்ட்டாக இருந்து விட்டீர்கள் என்பார்கள். இது பொதுவான ஜட்ஜ்மெண்ட். இங்கே கர்த்தரோடு இணைந்து வாழும் வாழ்வில் ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்தால், பிரச்சனையே இல்லாமல் எல்லையெங்கும் சமாதானம் இருந்தால், அந்த நபர் அந்த குடும்பத்தினர் பக்திமான்கள், ஆண்டவரை ஜாக்கிரதையோடு தேடுபவர்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சரியாக செய்பவர்கள் என்றும் மற்றவர்களும் ஏன் இவர்களே எண்ணுகிறார்கள். ஜட்ஜ்மெண்ட். எதுவும் நடக்கவில்லை, ஜெபத்திற்கு பதில் இல்லை, நெருக்கத்தின் மீது நெருக்கம், ஏமாற்றம், தொய்வு, பதிலே இல்லை, காத்திருந்து ஒன்றும் புரியாமல் அதே இவர்களும் மற்றவர்களும் என்ன சொல்வார்கள், சர்ச்சுக்கு ஒழுங்காக போவதில்லை, என்னமோ தவறு செய்திருக்கிறார்கள், தேவ கோபம் இவர்கள் இருக்கிறது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த இரண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளையுமே தவறு. நாமவே நம்முடைய உணர்வை வைத்து, அனுபவங்களை வைத்து ஒரு பைபிள் உண்டாக்கக்கூடாது. இப்படி குழம்பை போய் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த செய்தி. கர்த்தர் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் தண்டித்தால் நாம் காணாமலே போய்விடுவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஆரோனுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுப்பினது. ஏன்னா இவர்கிட்ட மட்டும்தான் ஆவியானவர் இருப்பாரா, இவர்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் தேவன் பேசுவாரா, ஏன் எங்ககிட்ட பேச மாட்டாரா, அப்படி ஒரு கூட்டம் எழுப்பினது. அது பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. இது விரிவாக சொல்ல நேரமில்லை, இதான் ரிசல்ட். என்ன ஆகும்? 16 அதிகாரம் 30-33 வரை வாசியுங்கள். அக்கினி பட்சித்து போட்டது, தேவனுக்கு எதிராக பேசி செயல்பட்ட போது. தற்போது கிருபையின் காலத்தில், புதிய இரத்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு அப்படிப்பட்ட தண்டனை ஏதும் இல்லை. நமக்காக சதா காலம் இயேசு பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய காயங்களை காட்டி, தம் இரத்தத்தை காட்டி, மன்னிச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. அப்படி ஒரு நாள் எத்தனை விஷயம் நமக்காக கேட்கிறார் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். கர்த்தர் தண்டிக்கிறவர் எல்லாம் மறுபடியும் சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவர். இதை உணர்ந்ததும் மனம் திரும்பி அவரிடம் வந்துவிட வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை விஷயம் வேண்டுமானால் மனம் திரும்பலாம். வீட்டிற்குள், செட்டைக்குள் வந்துவிட வேண்டும். இதை போல பாதுகாப்பு பூமியில் வேறு எங்கும் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் சத்தியம் பண்ணி உனக்கு கொடுத்திருக்கிறேன், இனி கோபப்படுவது இல்லை, கடிந்து கொள்வதில்லை என்று. அதை விட்டுவிடு என்கிறார். கோபப்பட்டால் நாம் தாங்க முடியுமா? நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 17 சிம்சோன் கர்த்தர் சொல்ல வேண்டாம் என்று ரகசியத்தை, அதாவது அவனுடைய பலன் எதில் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஒரு வேசியிடம் சொல்லிவிட்டான். நேர்ந்தது என்ன? பெலிஸ்தியர் பிடித்தார்கள், கண்ணை பிடுங்கினார்கள், மாவரைக்க போட்டார்கள், கோமாளி போல நடத்தினார்கள். இதற்கு சிம்சோன் தான் காரணம். ஆகிலும் அவன் வேறு யாரையும் தேடவில்லை, உதவி கேட்கவில்லை. இனி ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று கர்த்தரிடம் கெஞ்சினான். நீ இவ்வளவு தப்பு பண்ணினியே என்று சொன்னாரா? இல்லையே, இறங்கினார். நியாயாதிபதிகள் 16:30 வாசித்து பாருங்கள். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றதை விட அவனை இறந்து விடுகிறான், அதோடு சேர்ந்து அவன் கொன்றது அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. வெற்றியோடு தான் இறந்தான். கர்த்தருடைய கரங்களையே காட்டும்படி, அதாவது ஆசீர்வாதம் மட்டுமே கேட்காதீர்கள். இந்த பிரச்சனைக்கு பதில் என்னப்பா, அந்த பிரச்சனைக்கு பதில் என்னப்பா, இந்த கோர்ட்டு கேஸுக்கு பதில் என்னப்பா, இந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, இதுக்கு என்னப்பா, விடுங்கள். அது எல்லாம் அவர் அறிவார். தாமதம் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் அவரையே பிடித்து கொள்ளுங்கள். அதுவோ இதுவோ குழம்பாதீர்கள். அவருடைய முகத்தை காட்டும்படி கேளுங்கள், அவர் முகத்தையே தேடுங்கள். அதாவது அவருடைய இரக்கம், தயவு, காருண்ய, கிருபை, அதான் அவருடைய முகம் என்பது. அவருடைய மிக பிரகாசத்தை கேளுங்கள். ஒரு விஷயம் என்னை பாருங்கப்பா என்று கேளுங்கள். இருதயம் நொறுங்குண்டு கேளுங்கள். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிப்பதே இல்லைங்க. நீங்கள் நொறுங்குண்டு அழுது கொண்டிருப்பதை அவர் பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கிறீர்களா? உங்கள் பிள்ளை நொறுங்கி அழுது இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களா? லூக்கா 11 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள்.
அதில் ஒருவன் வந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஒரு அப்பம் கொடுங்க சிநேகிதன்ட்டு போய் கேட்பான். அவன் வீடு பூட்டி ஆகிட்டு கொடுக்க முடியாது, பிள்ளையெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி படித்து பாருங்க. ஆனாலும் கெஞ்சி கொண்டே இருக்கிறான். அவன் நச்சு தாங்க மாட்டாமே திறந்து கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் அப்படியல்லவங்க, நச்சு தாங்க மாட்டான் வர்றவர் அல்லவங்க. அவர் காதில் நம்முடைய புலம்பல் ஒளி கேட்டதும் நம்ம கண்ணீரை பார்த்து துடி துடித்து போய்விடுவார். உடனே இறங்குவார், உடனே இறங்குவார். ஏன் ஏன் இந்த கேள்வியில் கேட்காதீர்கள், லாஜிக்கை தேடாதீர்கள். அவர் இது ஒரு காரணத்துக்காகத்தான், அது நன்மை நன்மை நன்மையாகவே முடித்து கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். தாவீது கேட்கிறான் பாருங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடிவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. சங்கீதம் 27:8. எத்தனை ஆப்ஷன்கள் இருந்தாலும் தள்ளிவிட்டு அவரே முதலும் முடிவுமான ஆப்ஷனாக வையுங்கள். நீங்கள் தற்போது என்ன சிச்சுவேஷன் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை விட அதிக துல்லியமாக அவர் அறிவார். இதை குற்றப்படுத்தி கொண்டு, உங்களையே குற்றப்படுத்தி கொண்டு அமுங்கி ஒதுங்கக்கூடிய காலம் அல்ல. மற்றவர்களை கை நீட்டி இவர்களால் தான் என்று பழிபோடு நேரமும் அல்ல. ஏன் ஏன் என்று கேட்டு சோர்ந்து போகிற நேரமும் அல்ல. கர்த்தர் தமது முகத்தை மறைத்து கொண்டது போல் நீங்கள் உணர்ந்தாலும் ஏசாயா சொன்னது போல சொல்லுங்கள், நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு காத்திருப்பேன். ஏசாயா 8:17. சோர்ந்து போய்விட்டானா? அவனை இல்லை என்று சொல்லிவிட்டாரா? 8:17 சொல்கிறார். 8:18 வாசித்துப்பார். நானும் என் பிள்ளையும் சியோனில் வாசமாக இருக்க சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் அடையாள அற்புதங்களாக இருக்கிறோம் என்கிறான். அப்படி உங்களை அற்புதங்களாக வைப்பதற்காகத்தான் இத்தனை பாடுகள். சாதாரண ஆசீர்வாதம் கொடுப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. அத்தனை பேர் கண்களை உங்களை ஏசட்டும், பார்க்கட்டும், பழி போடட்டும், உங்களை நெருக்கட்டும் விட்டு அவர்களை எல்லாம் ஒரே நொடியில் உங்கள் கண்களுக்கு முன்பாக கீழே தள்ளி காட்டுவார், உங்களை உயர்த்தி காட்டுவார். அதற்காகத்தான் பிரசவ வழிதான். ஆனால் பெற்றவன் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அப்படித்தான் இருதயம் நொறுங்குண்ட அவர்களை புறக்கணிக்குவதே இல்லை. அவரால் மனம் இறங்காமல் இருக்க முடியாதுங்க. அவரை அப்பாவாக நாம் ஏற்றுக்கொள்ளும் அவர் நம்மை உங்களை தம் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உள்ளங்கையில் வரைந்து கொண்டாரே. ரொம்ப நெருக்கம். இப்போது ஜெபிப்பதை காட்டில் ஏதாவது செய் என்று பிசாசு தூண்டுவான். தட்டிவிடுங்கள். சங்கீதம் 18 வாசித்து பாருங்கள். தாவீது என்ன செய்தான்? நெருக்கத்தில் உன்னை நான் கூப்பிட்டேன், ஜலப்பிரவாகத்தில் உன்னை நோக்கி கூப்பிட்டேன், நீர் கையை நீட்டினீர், தூக்கி எடுத்தேன். அப்படித்தானே எழுதி வைத்திருக்கிறான். அதுதானே உங்களுக்கு நடக்கும். நெருக்கத்தில் அவரையே நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுங்கள். காது கேளாதவர்கள் இருக்க மாட்டார். அவரால் உங்களை அணைத்து முத்தமிடாமல் கண்ணீரை துடைக்காமல் இருக்கவே முடியாது. அதாவது அத்தனை பதில்களுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஒன்னே ஒன்று செய்யுங்கள், உங்கள் முகத்தை எனக்கு காட்டுங்கப்பா என்று கெஞ்சுங்கள். நான் விடமாட்டேன் அப்பா என்று பிடித்து கொள்ளுங்கள். இதைத்தான் அவர் விரும்புகிறார். அவன் என்னையே நினைத்திருக்கிறபடியால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, என்னால் மன இறங்காமல் இருக்க முடியாது என்று. இதைத்தான் இங்கே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், மடியானை நீ மகிமைப்படுத்தும் என்று. அவர் மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமம் அப்படி, அவருடைய சுபாவம் அப்படி. அதை சொல்லுங்கள், அதில் தான் அவர் மகிமைப்படுவார். உங்கள் பிரச்சனை அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க, அற்ப காரியம். ஹல்லேலூயா. ஏசாயா 8:18 ஏசாயா சொன்னது போல நீங்கள் சாட்சியாக உங்களை வைப்பார். எல்லா நெருக்கத்தை நீக்குவார், எல்லா பயத்தை நீக்கி விடுவார் சீக்கிரமாக. அதனால் தான் செய்தியை கேட்க வைக்கிறார். எல்லா குழப்பங்களும் தீர்ந்து போகும். நீங்கள் அவரையே பிடித்து கொள்ளுங்கள், இறுக பிடித்து கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். தூங்கக்கூடிய நேரம் அல்ல, சோர்ந்து போகிற நேரம் அல்ல. ஆசீர்வதித்து இலைப்பாறுதல் கொடுத்து சாட்சியாக வைப்பார். அந்த நெருக்கத்தின் பள்ளத்தாக்கின் காலத்தை நினைக்கக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் ஒரு விசை மாத்திரமல்ல, 1000 விசை அடியானை பாருங்க, உங்கள் முகத்தை என்மேல் பிரகாசிக்க செய்யுங்க. நான் எழும்புவேன், உயருவேன், உங்கள் மகிமையின் கிரீடமாக நான் மாறுவேன். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எதையும் எவரையும் நோக்கி பார்க்க மாட்டேன். கர்த்தரின் அன்பு முகத்தை காணும் வரை கூப்பிடுதலை நிறுத்தவே மாட்டேன், ஓய மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.